இன்றைக்கி நம்ம ரொம்பவே மொறுமொறுப்பாக நல்ல கிரஞ்சியாக அச்சு முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஈஸியாக நம்ம பண்ணலாம். அச்சு முதற்கொண்டு ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலான்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக பாருங்கள். இதுக்காக ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை, இது கூடவே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டையிலே இந்த சுகர் வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரும். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுக்கணும். இது கூடவே கோகோனட் மில்க், தேங்காய் பால் 1.5 கப்பு நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 1/2 கப்பு தேங்காய் பால் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சி நான் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அந்த கோடு மட்டும்தான் தெரியணும். மற்றபடி ஸ்பூனில் வந்து மாவு ஒட்டி இருக்கணும். அதான் பர்ஃபெக்டான பதம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து அச்சு முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு அச்சு முறுக்கு அச்சை வந்து எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி நல்லா சூடு பண்ணுங்கள். அப்போ தான் அச்சு முறுக்கு பர்ஃபெக்டாக அந்த அச்சில் முங்கி வரும். அப்படி முங்கி வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம போட்டு எடுக்கும்போது பர்ஃபெக்டாக இலகி வரும். இப்போ இந்த அச்சில் மாவு முக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் மட்டும் எண்ணெயில் வச்சுட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்து விழுந்துடும். இனிமேல் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் ஆனதும் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். வெளியே எடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஹார்ட் ஆயிரும், நல்லா மொறுமொறுப்பாயிரும். இப்போ இதேமாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக மொறுமொறுன்னு அச்சு முறுக்கு ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.